zone classification for all. தமிழ்நாட்டுக்கு ஒரே சிஸ்டம் தான். இதுக்கு இந்த ஜோனுக்கு யார் அத்தாரிட்டினா கவர்னிங் பாடிஸ்னா டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் சென்னையில். அவங்களுக்கு கீழே ரீஜனாக ஒரு 7 ரீஜன்ஸ். இப்போ நமக்கு ஒரு ரீஜன், அந்த ரீஜன் எந்த ஒரு சர்வேல நீங்கள் போய் பார்த்தாலும் உதாரணத்துக்கு ஒரு பிளாட் வைக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பிளாட்டோட பேஸ் சர்வே நம்பர் அந்த நம்பர் எடுத்துகிட்டு போய் தாலுகா ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா A1 ரெஜிஸ்டரில் அயன் கொஞ்சம் இருக்கும் இல்லை நஞ்சேடு இருக்கும். தட் மீன்ஸ் அது விவசாய பொருள். அப்போ ஆஸ் பர் டாக்குமெண்ட் இப்போ இந்த ஒரு லேஅவுட் போடுறாங்கன்னா இந்த விவசாய பொருளையை நாங்கள் குடியிருப்புக்காக மாற்றுறதுக்கு போகிறோம் மாற்றணும்னு சொல்லி அந்த பகுதியில் உள்ளாட்சிகிட்ட முதல்ல பர்மிஷன் ஈவன் பிஃபோர் இந்த லேஅவுட் விவசாய பகுதியை குடியிருப்பு பகுதியாகவோ இல்லை தொழிற்சாலை பகுதியாக ஜோன் மாற்றுறதுக்கு முதல்ல பர்மிஷன் ஆகணும் உள்ளாட்சிக்கு. அந்த பர்மிஷன் கெசட் நோட்டிஃபிகேஷனில் கவர்மெண்ட் வெளியிடும், கவர்னர் வெளியிடும். அதற்கு பிறகுதான் அந்த கெசட் நோட்டிஃபிகேஷன் வெளியிடுதுன்னா த்ரூஅவுட் தமிழ்நாடு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இந்த சர்க்கர் போயிடும். அப்போ அந்த டேட்ல இருந்து விவசாய பகுதியாக இருந்தது வேற ஜோனா மாறி வச்சோம். அதை அடிப்படையாக வச்சுதான் அடுத்தது கைட்லைன்ஸ் ஆஃப் தி டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்கோட அவங்களுடைய நகர ஊரமைப்பு இயக்குநருடைய மேற்பார்வையில் அவங்க சொல்கிற அடிப்படையில் மனைப்பிரிவுகள் பிரிக்கும். அந்த மனைப்பிரிவுகள் பிரிக்கப்படும் போது ரோடு, பப்ளிக் பிளேஸுக்காக பார்க்கு, அவங்க தெரு லைட் போட்டுக்கணும், குடிநீர் வசதி செஞ்சுக்கணும், ரோடு போட்டுக்கணும், மின்னணு எல்லாத்துக்கும் செஞ்சுட்டு இந்த பொது இடங்களையும் அதுக்கு மேலே ஆகிற செலவுகளுக்காக பொது இடங்களை அந்த லோக்கல் பாடிக்கு தானமாக கொடுக்கணும். பை ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் பதிவு பண்ணணும். அதுக்கு ஆகிற செலவுகளை அப்புறம் அதை டெவலப்மெண்ட் ஃபீஸ்ன்னு சொல்லி கட்டி அப்புறம் முனிசிபாலிட்டி வைக்கும்போது தான் அந்த முனிசிபாலிட்டியோ அல்லது லோக்கல் பாடியோ ஒரு அங்கீகாரம் கொடுக்கும். அப்போ டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்கோட வழிகாட்டுதல்படி அந்த உள்ளாட்சி மன்றம் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பினாதான் அது சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட மனைப்பிரிவு. அப்படி அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவுன்னு சொன்னால் அந்த பகுதியில் யாராவது வீடு கட்டினாங்கன்னா தற்காலிகமாக நீ கட்டிடுவாங்க, ஈபி கொடுத்துருவாங்க கனெக்ஷன். 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அவங்க தண்ணிக்கு லைட்டுக்கு ரோடுக்கு அழிஞ்சிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவு பல ஆண்டுகள் இருக்கிற அடிப்படை காரணம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் உள்ளாட்சி பிரதிகள் கிடையாது. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் சொல்லக்கூடிய செயல்கள் மட்டும் இருப்பாங்க, ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ். அந்த பீரியட்ல இந்த அனப்பூர் லெவல்ஸ்லாம் உருவாச்சு. முழுக்க அவங்களுடைய ஆதிக்கம். அந்த பீரியட் உருவாக்கப்பட்ட வீடுகளால் தான் தமிழ்நாட்டில் நிறைய அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவுகள் நம்ம லைட்டுக்கு போனால் தண்ணிக்கு போனால் அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி நிறைய இடங்களில் இன்னமும் குடிநீருக்கும் மற்றதுக்கெல்லாம் சாலை கிளியர் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அதுக்கு தான் அடிப்படை தான். அப்போ இந்த நிகழ்ச்சி எல்லாம் இருக்கிற உள்ளாட்சி முக்கியஸ்தர்கள் என்ன பண்ணா முதல்ல இந்த டவுனை கிளாஸிஃபை பண்ணுங்க. இந்த ஜோன்ஸ் ஆஃப் திஸ் மாஸ்டர் பிளான் ஆஃப் திஸ் டவுனை வாங்கணும். அது வெளிப்படைத்தன்மையாக இருக்கு. நிறைய நம்பர் போட்டு ஒரு 1000 நோட்டீஸ் போட்டு டவுன் போயிட்டு எஜுகேட் பண்ணுங்க. கல்வி பகுதியாக இருந்தால் கல்வி கூடங்கள் கட்டலாம், தொழில் பகுதியாக இருந்தால் தொழிற்சாலை நிறுவலாம், கல்வி பகுதியாக இருந்தால் எவ்வளோ படிக்கலாம், வணிக பகுதியாக இருந்தால் அந்த கிளாசிஃபிகேஷனை வெளியிட்டீங்கன்னா நிறைய பேர் ஏமாறாங்க. அப்போ அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவுகளை போய் வாங்கி வீடை கட்டி லோனு கிடைக்காது. அங்கீகரிக்கப்படாத வீடு கட்டும்போது லோனு கிடைக்காது. ஏமாந்து போய் கடைசியில் எந்த வசதியும் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அதை முதல்ல தடுத்தாலே 2 கான்செப்ட். நம்பர் 1 விவசாயமாக இருக்கணும். 2வது உண்மையிலேயே அங்கீகரிக்கப்பட்ட மனைப்பிரிவு உருவாகும். அதன் மூலமா இன்னும் ஒரு பொருளை பறந்துருக்கு. ஒரு பிரிவை ஒரு ஏக்கர் நிலத்தை அங்கீகரிக்கப்பட்ட மனைப்பிரிவாக மாற்றணும்னு சொல்லி தண்ணி லைட்டு எல்லா ட்ரைனேஜ் பண்ணணும்னா உதாரணத்துக்கு 20 லட்ச ரூபாய் செலவாகும் வச்சுக்கோம். அந்த 20 லட்ச ரூபாயை அந்த லேண்ட் ப்ரொமோட்டர் செய்யாமல் ஒரு 1 லட்சமா 2 லட்சமா 5 லட்சமா காசை கொடுத்து கமிஷனில் பேப்பர் வைஸ் எல்லாம் தெரிஞ்சு தான் எழுதுவாங்க. ஆனால் உண்மையிலேயே ஏற்கனவே காசில் 2 லட்சம் லாஸ் ஆகிடும். ஒரு 5 வருஷம் கழிச்சு அல்ல 10 வருஷம் கழிச்சு அந்த பகுதி மக்களுக்காக அடிப்படை வசதிகளை செய்யும் போது மற்ற பகுதியில் இருக்கிற மக்கள் தான் அந்த 20 லட்சத்துக்கான இழப்பை சொத்து வரியின் மூலமாக உயர்த்தி அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு கடந்த ஆண்டு நடந்த 3 வருஷத்துக்கு இந்த சொத்து வரி உயர்வுக்கு அடிப்படை காரணமே இதுதான். அப்போ முறையான அங்கீகாரம் பெற்ற உறுப்பினர் உருவாயிட்டா அவங்களுக்கு தேவையில்லாமல் உருவாயிட்டு அப்போ மற்ற பகுதி மக்கள் அவருடைய பரிசனை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை என்பது இந்த லேஅவுட்டை பொறுத்தமான விவரம். அடுத்து தொழில் மிகப்பெரிய வருமானம். அரசு அலுவலகம் அனைவரும் அதில் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் அனைவருமே தொழிலை திட்டம் பண்ணுறாங்க. அதே போல் தனியார் நிறுவனங்கள், தனியார் தொழிற்சாலை சென்றாலும் சரிதான் ஒரு இண்டிவிஜுவல்
டாக்டர், லாயர் அல்லது ஒரு எதிரியர், ஒரு பெட்டி கடை வச்சிருந்தாலும் சரி, ஹோட்டல் இருந்தாலும் எல்லாருமே இந்த தொழில் செலுத்த கடமைப்பட்டவர்கள். அதன் மூலமாக ஒரு நகராட்சிக்கு வருவாங்க. அதுக்கு அடுத்தது குடிநீர் வரி, நீங்கள் நிறைய பேர் அறிந்த ஒன்று. இன்னும் ஒரு மறைஞ்சு கிடக்கிற இளைஞர்கள் சொன்னா குத்தகை நிகழ்ச்சி. அதில் வாரச்சந்தை, காய்கறிக்கு வாரச்சந்தை இருக்கும். வாரச்சந்தை கால்நடைகளுக்கு தனியாக இருக்கும், மாட்டு சந்தை. தினசரி காய்கறி கடை தனியாக இருக்கும். பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் கட்டண கழிவறைகள், அதன் மூலமாக வருவாங்க. பஸ் உள்ள வந்துட்டு போனால் அதுக்கு அமௌண்ட் வாங்கினாங்க, பேருடைய வசூல். நகராட்சியில் இருக்கிற கடைகள் நிறைய கடைகள், அதுக்கு வசூல். நகராட்சியால் கட்டப்பட்ட லாட்ஜ், அதுக்கு வசூல். அங்கங்கே பங்க் கடைகள் போட்டிருப்பாங்க, பெட்டி கடை, அதன் மூலமாக வசூல். நகராட்சியில் இருக்கிற மரங்கள், எல்லா மரங்களை கணக்கிட்டு ஆண்டு புறம் வருஷம் மரம் நட சொல்லும், அதுக்கு ஒரு திட்டம் விடுறாங்க. அதிலிருந்து விழக்கூடிய அந்த புளிகள் போலெல்லாம் எடுத்துருக்காங்க. நகராட்சி குளங்கள் இருந்தால் அந்த குளங்களில் மீன் வளர்த்துக்கலாம், அது கான்ட்ராக்ட் மூலமாக. இவைகளெல்லாம் குத்தகை மூலமாக வரக்கூடிய இடம். இந்த குத்தகை இடங்கள்ல ஆண்டு குத்தகை இருக்குது, 3 ஆண்டுக்கு ஒரு முறை. ஆண்டு குத்தகைங்கிறது நான் சொன்னேன். இப்போ கடைகள், பெட்டி கடைகள் எல்லாம் 3 வருஷத்தோட. ஒரு கடையை 3 வருஷத்துக்கு குத்தகை எடுத்துக்கலாம். 3 வருஷம் கழிச்சு இந்த கான்ட்ராக்டர் வேணாம்னா ஒப்படைச்சிடும். புதுசாக நகராட்சி ஏன்னா வெயிட் ஆண்டு அதே அந்த ஒரு வாடகை வச்சிருக்கிற டெண்டர் கான்ட்ராக்டர் தொடர்ந்து பயன்படுத்த விரும்புகிறாங்கன்னா ஏற்கனவே செலுத்தி இருக்கிற வாடகையில் 15% நாம் கூட்டி செலுத்தினாலும் அவர் தொடர்ந்து வச்சுட்டே இருக்கணும். அப்போ 3 ஆண்டுகளுக்கு கூட 15% கூடும். அப்படி கூட்டிக்கிட்டு வச்சுட்டு அவர் 20 வருஷம் கூட அனுபவிக்கணும். இந்த விதிமுறைகள் பின்பற்றப்படலைன்னா அது முறைகளாக கருதப்படும். இதுக்கு அடுத்த ஒரு முக்கியமான வருவாய் ஸ்டாம்ப் டியூட்டி. நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம ஒரு நகராட்சி அலைகளில் ஒரு சொத்தை விற்கிறோம், வாங்கணும். அப்போ முத்திரைத்தாள் கட்டணம் வாங்கணும். முத்திரைத்தாள் வாங்கணும். இந்த முத்திரைத்தாளுக்காக நம்ம வாங்குற செலுத்துகிற பணத்தில் 90% அரசாங்கத்துக்கு போது 10% அந்தந்த நகராட்சிக்கு மாவட்ட ஆட்சியர் மூலமாக 3 மாதத்துக்கு விடுவா, அது 6 மாதத்துக்கு விடுவா. இங்கே முனிசிபாலிட்டியோட கஜானாவை நிரம்பிடும். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் நிறைய பேருக்கே தெரியாது. இப்படி ஒரு வருவாய் அதுல ஒரு பணம் பணம் அதுல தனியும் ஒரு ஏரியாவில் குவாரி, மணல் குவாரி அல்லது கல் குவாரி அந்த குவாரி மூலமாக வரக்கூடிய வருமானி 1000 மூலமாக இந்த ஊருக்கு நகராட்சிகளுக்கு அரசாங்கம் பிரிச்சு கொடுக்கும். இதோட முக்கியம் அதான் கனிம வரிக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்ச வேண்டியது ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பணம். இப்போ நம்ம எல்லாரும் சேல்ஸ் டேக்ஸ் கட்டுறோம், சுங்க வரி செலுத்துறோம், செஸ், டோல், இந்த வரிலாம் இது முழுக்க அரசாங்கத்துக்கு போகும். இந்த போகிற வருவாயில், இந்த வருவாயில் 8% கவர்மெண்ட் அதை பிரிச்சு கொடுக்கும் எல்லா உள்ளாட்சிகளும். ஆனால் கேரளா, வெஸ்ட் பெங்கால் 32% கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 8%. இந்த 8% மூலமாகவே எங்கள் ஊர் சின்ன முனிசிபாலிட்டி ஒரு வருஷத்துக்கு 60 லட்சம் வரும். அதிகமாக இங்கெல்லாம் ஒரு 3 மாதத்தோட ஒரு 20 லட்சம் தவிர 1 கோடி வரும். இது நிறைய பேர் தெரியும். ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் இது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கிற வசதி. அதாவது நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு 1000 ரூபாய் ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் ஒரு 3 மாதத்துக்கு கிடைக்காத பேங்க் அக்கௌண்ட் வந்துடும். அது இந்த ஊருக்கு நிச்சயமாக ஒரு 3 மாதத்துல 20 லட்சம் வந்துட்டு வாங்கிக்கணும். அடுத்தது லைசன்ஸ் ஃபீஸ்ன்னு சொல்லக்கூடிய உரிமை கடன். இந்த ஏரியாவுக்குள்ள இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரீஸ், உதாரணத்துக்கு மாவு கிடைக்கிறது, அரிசி மில்லு, இந்த மாதிரி பில்லாம் வருஷம் அவங்க உரிமை கட்டணம் லைசன்ஸ் ஃபீஸ். அதற்கு பிறகு இந்த நகர எல்லைக்குள்ள பல நிறுவனங்கள் ஏர்டெல், ஏர்செல், ரிலையன்ஸ் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அரசாங்க நிறுவனமான பாரத், பிஎஸ்என்எல் இருந்தால் கூட அவங்க கேபிள் வச்சுருக்கிறாங்க. 1 கிலோமீட்டர் இந்த ஏரியாவுக்குள்ள 1 கிலோமீட்டர் அவங்க பதிச்சுட்டாங்கன்னா 4500 ரூபா. 4500 ரூபா ஊராட்சி வரின்னு சொல்கிறாங்க. இங்கேயும் அதே போல அது கான்ஸ்டன்ட் கவர்மெண்டோட 1 கிலோமீட்டருக்கு ஒரு வருஷத்துக்கு 4500 ரூபா நடக்கணும்னு சொல்லுவாங்க. உதாரணம் அந்த டவுனோட ஒரு 50 கிலோமீட்டர் ஏரியாவில் ஒரு நிறுவனம் வச்சுன்னு சொன்னால் 50 × 4000 பெரிய பார்க்கணும். அதில் 10 நிறுவனம் சொன்னால் இந்த பணம் யாருடைய கண்டுமே தெரியாது. ஆனால் பணம் வந்துட்டு இப்போ இதுக்கு தெரிய வேண்டியது 1 கிலோமீட்டர் ஒரு நிறுவனம் வச்சுருந்தா 4000 ரூபாய். அப்போ யாராவது தகவல் சட்டத்தை மூலமாக இந்த நகராட்சி எல்லைக்குள்ள எத்தனை தனியார் நிறுவனங்கள், எத்தனை
கேட்டீங்கன்னா இதை கேட்டுட்டு வாங்கி வேற ஒரு கவுன்சில கொடுத்து அதை பேசுறது. ஆனா இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாம எல்லாம் ஒண்ணுங்க. அரசாங்கம் ஏன்னா சொத்து வரியில அரசாங்க கட்டிடங்களுக்கும் சொத்து வரி உண்டு. அதே போல கொடுத்துருவாங்க. ஏன்னா வந்து பதிக்கிறதுக்கு முனிசிபாலிட்டி தான் வாங்குறாங்க. முனிசிபாலிட்டி பர்மிஷன், முனிசிபாலிட்டியோட பர்மிஷன் தான் பதிக்கிறாங்க. தெரியும் எல்லாருக்கும். என்ன காரணம்னா நகராட்சியில் இவங்க ப்ராப்பர்ட்டியில எந்த ப்ராப்பர்ட்டியில ஒரு சின்ன கேள்வி இருந்தாலும் ஆணையம் அவங்க தடுக்கிறது பர்மிஷனாக பண்ணாங்கன்னா அதுதான் அவங்க டெல்லி அழைக்கிற வேலை. அந்த சுத்திட்டே இருக்கணும். இதுக்கு அடுத்தது தேசிய குடிசை தொழில் மேம்பாட்டு நிறுவனம் NSCP. இது எல்லா முனிசிபாலிட்டியும் அப்படின்னா ஒவ்வொரு முனிசிபாலிட்டியும் ஏரியா குடிசை முடியாது. அந்த குடிசை பகுதியை மேம்பாடு செய்வதற்காக இது மத்திய அரசாங்கத்துடைய நேரடி பணம் அந்த முனிசிபாலிட்டி வந்துள்ளது. எங்க ஊர் சின்ன முனிசிபாலிட்டி 5 லட்சம். இதுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு இந்த 5 லட்சத்தை வச்சு அந்த ஸ்லம் ஏரியான்னு வச்சிருப்பாங்க. ஒரு நகரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்லம் ஏரியான்னு கிளாசிஃபை பண்ணிருப்பாங்க. அந்த ஸ்லம் ஏரியாவில் எதை வேணாலும் அடிப்படை தேவையை செய்து விடலாம். இது கூடுதலான பணம். இதுக்கு மேல சட்டமன்ற உறுப்பினர் நிதி ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கொடுக்குறாங்களோ அந்த சட்டமன்ற உறுப்பினர் என்னென்ன சொல்றாங்களோ அந்த ஏரியாவில் செய்யும் போது அது த்ரூ த முனிசிபாலிட்டி, த்ரூ டெண்டர்ஸ், த்ரூ ப்ரொசீஜர்ஸ் தான் செய்யறாங்க. அதுக்கடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் MP நிதியும் வருது, முனிசிபாலிட்டி தான் செய்யும். இதற்கு பிறகு வறட்சி நிவாரண நிதி, வெள்ள நிவாரண நிதி, சில சமயத்தில் ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் பதவி வந்த உடனே இப்போ இந்த கவர்மெண்ட் வந்துருக்கு. இந்த கவர்மெண்ட் போனபடியில் என்ன பண்ணாங்க, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைத்து நகராட்சிகளுக்கும் ஒருங்கிணைந்த சுகாதார வளாகம் இன்டகிரேட்டட் சானிடரி முடிச்சாங்க. ஒரு சானிடரி வளாகத்துக்கு 10 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்குது. ஒரு ஊர்ல 5 பிளேசஸ்ல அவங்க லொகேட் பண்ணி பணம் சொன்னாங்க. அந்த பணத்தை முழுக்க ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குது. இது இன்டகிரேட்டட் சுகாதார வளாகம், அதுக்கு பணம் கொடுப்பாங்க. அந்த பர்பஸுக்கு முனிசிபாலிட்டி இடம் ஒதுக்கிட்டா அவங்க கட்டணும். இதுக்கு மேல மிக மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், இது யாருக்குமே முடியாத ஒரு சப்ஜெக்ட். கோடிக்கணக்கான ரூபாய் புதஞ்சு கிடக்குது. அந்த பணம் தான் தணிக்கை அறிக்கை. இது வந்து எங்க முனிசிபாலிட்டியோட விருத்தாசலம் முனிசிபாலிட்டியோட 1999-2000 ஆண்டினுடைய தணிக்கை அறிக்கை 180 பக்கம். இது சப்ஜெக்ட்ல கவுன்சில் வருது. இந்த சப்ஜெக்ட் எப்படி வரும்னா 1999-2000 ஆண்டு தணிக்கை அறிக்கை நகர்மன்றத்தின் பார்வைக்கும் பதிவுக்கும் இது வரும். பதிவு பண்ணி நம்பர் கொடுத்துடும். 959 ஒரு கேபா நம்பர் கொடுத்தோம். இது என்ன பண்ண கொடுத்துருக்கீங்களா, இது ஒரு காப்பி கொடுக்குறாங்க, அது ஜிராக்ஸ் கொடுத்தாங்க. அந்த கவுன்சில் கூட்டத்தில் ஆக்சுவலாக முறைப்படி இந்த 180 பக்கத்தையும் கவுன்சில் கூட்டத்தில் படிக்கணும். படித்தா அந்த டவுனில் இருக்கிற எல்லா மக்கள் பிரதிநிதிகளும் வந்திருக்காங்க இல்லையா, கவுன்சிலர்ஸ், அவங்க மூலமா அந்த மக்கள் மன்றத்தில் வச்சாச்சுன்னு அர்த்தம். இதுதான் சப்ஜெக்ட். இதுல தணிக்கை என்ன சொல்லியிருக்குன்னு ஒரு 5-6 சாம்பிள் மட்டும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பேஜ். இது என்ன ஃபர்ஸ்ட் பேஜ் சொல்லுன்னா, கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் நகராட்சியின் 1999-2000 ஆண்டிற்கான பொது நிதி மற்றும் இதர நிதிகளில் கணக்கில் மீதான தணிக்கை அறிக்கை. தணிக்கையாளர் பெயர் ஜே. சங்கரநாராயணன். தணிக்கை செய்த காலம் 22/10/2002, அதாவது மார்ச். தணிக்கை ஆண்டில் கீழ்காண கௌரவப்படியான ஆணையாளர்கள் மற்றும் அலுவலர்கள் பணிபுரிந்தார்கள். ஆணையாளர், பொறியாளர், மேலாளர், கணக்கர், வேற பேர் கொடுக்குறாங்க. கிளியர் கட்ட ஃபர்ஸ்ட் பேஜ். ஏன்னா இது ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னன்னு சொல்றாங்க. இந்த வருஷத்துல எல்லாரும் படிக்க இருக்கிறாங்க. இதுல ஒரு சப்ஜெக்ட் நிறைய 180 பேரா இருக்கு. நான் ஒரு சில சாம்பிள்ஸை மட்டும் படிக்கிறேன். பேரா 31 ஆணையர் குடியிருப்பு வாடகை வசூலிக்கப்படவில்லை, தொகை வசூலிக்கப்பட வேண்டும், ரூபாய் 2560. ஒரு சப்ஜெக்ட் அதுக்குள்ள டீட்டெயிலாக இருக்கிறாங்க. குடிநீர் இணைப்பு 43வது பேரா. குடிநீர் இணைப்பு, அனுமதி இல்லா குடிநீர் இணைப்பு, உரிய நிர்வாக ரீதியான நடவடிக்கைகளின் முடிவில் அனுமதிக்கு தெரியப்பட வேண்டும். இது ஒரு சப்ஜெக்ட். கொசு ஒழிப்பு மருந்து பேரா 93. பிளை டாக்ஸ் வாங்கியதும் வழங்கியதும் குறைகள் ரூபாய் 2,39,034. இந்த டீட்டெயிலாக படிக்கணும். இந்த பொருளை வந்து நாட்டுக்கு வாங்கினாங்க, மேற்கொண்டு
எனவே இந்த 2,39,304 தணிக்கை மறுக்கப்படுகிறது. இந்த பணத்தை சம்பந்தப்பட்ட ஆணையாளர், அந்த சுகாதார அலுவலர், கணக்கர், மேலாளர், இறுதி எழுத்தர் ஆகியோர் வசூலித்து கொண்டாங்க. அதாவது மிகையாக கருதப்படுகிறது. தெரு விளக்குகள் பராமரிப்பு, குழல் விளக்குகள் மற்றும் குதிரைபாகங்கள் வாங்கியது பயன்பாட்டுக்கான சான்று இல்லை. எனவே இது வாங்கப்படுவதற்கான வாங்கப்படுவதற்கான ஆவணம் இருக்கு, பயன்பாட்டுக்கான ஆவணம் இல்லை. அதில் தணிக்கை மறுக்கப்படுகிறது. அப்படின்னா போலியான ரசீதுகள் மூலமா வாங்கி பயன்படுத்திக்காங்க. ஒரு லாரி டீசல் மிகையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது, டீசல் தான் பயன்படுத்தணும், அவ்வளவு பயன்படுத்துகிறாங்க, தணிக்கை மறுக்கப்படுகிறது. அகழப்பட்ட மண் அப்புறப்படுத்தும் கூலி மேற்கண்ட செலவு சீட்டின்படி, இன்ட்ரெஸ்டான சொல்லிட்டு பாருங்க, மேற்கண்ட செலவு சீட்டின்படி கீழ்கண்டவாறு 16,890 அகழப்பட்ட மண்ணை அப்புறப்படுத்துவதற்காக செலவிடப்பட்டுள்ளது. இதுல என்ன சொல்றாங்கன்னா, மேலும் ஒப்பந்தக்காரர்களிடம் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்த நிபந்தனைகளின்படி வேலையிடம் அந்த ஒப்பந்தக்காரர்கள் சொந்த செலவில் சுத்தம் செய்யப்பட்டு ஒப்படைக்கப்பட வேண்டும். இந்த பணத்தை அந்த மண்ணையும் அவரே அப்புறப்படுத்தாங்க. ஆனா என்ன பண்ணாங்க, அது அப்புறப்படுத்த திரும்ப ஒரு 16,890 ரூபாய் கொடுத்துக்கிறாங்க. அதுதான் மறுக்கிறாங்க. எனவே தணிக்கை மறைக்கப்படுகிறது, அந்த சமாதானத்தை வந்து வசூலிக்கணும்னு சொல்றாங்க. இது மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா கடைசியில் முக்கியமான பேராகிராஃப் பார்க்கணும். தணிக்கை அறிக்கைக்கு பதில் தரப்படாமை. இந்நகராட்சியின் தணிக்கை அறிக்கை கீழ்குறிப்பிட்டவர்களாக வெளியிடப்பட்டும் தணிக்கை அறிக்கை பெறப்பட்ட 2 மாதங்களுக்குள் நகர்மன்ற தீர்மானத்தின் ஒப்புதல் பெற்று தணிக்கை அறிக்கைக்கான பதில்கள் இதனால் அனுப்பப்படவில்லை. எனவே உடன் பெறப்பட்ட தணிக்கை அறிக்கைக்கு பதில்களை அனுப்பி வைக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்து பேரா 21 தணிக்கை தடை நிர்வகிக்கும் விவரம். தணிக்கை ஆண்டின் முடிவில் 6,35,339 ரூபாய் உள்ளடங்கிய 1,945 எண்ணிக்கையுள்ள தணிக்கை தடைகள் நிலுவையில் உள்ளன. நிவர்த்திக்க தக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதால் நகராட்சி நிர்வாகம் செய்கிற செயல்பாடுகள் அனைத்தையும் நிதித்துறைக்கு இருக்கிற அங்கீகரிக்கப்பட்ட ஆடிட்டர்ஸ் உள்ளாட்சி நிதிக்கு மூலமாக வந்து ஆடிட் பண்ணி தப்புன்னு சொல்றாங்க. இதுதான் பெரிய விஷயமே. அரசாங்கத்தின் ஒரு துறை நகராட்சி, இன்னொரு துறை நீதித்துறை, ரெண்டுமே தமிழக பிரிட்டிஷ்கார காலத்தில் இந்த செய்யற செயல்பாடுகள் ரைட் என்ன தப்புன்னா தப்பு. ஆனா இந்த நிவர்த்தி செய்யாமல் இருக்குது. இது 2001 வரைக்கும் இதை நான் தீர்மானம் போட்டோம், தீர்மானம் பதிவு பண்ணோம். இந்த தீர்மானம் பதிவு செய்த பிறகு நான் கேட்டேன், இதுல என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க, நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி நேர்கோர்ட்டு கமிஷன் கேட்டேன். நடவடிக்கை எடுத்து ஒரு ஹைகோர்ட்ல வழக்கு போட்டேன். அந்த வழக்கையும் சண்டைக்கு கொண்டு போனேன், நடவடிக்கை எடுத்து. அதற்கு பிறகு ஒரு 50 ரூபா தகவல் சட்டம் வந்த புதுசு 2005 50 ரூபா பணம் கட்டி செக்ரட்டரி முனிசிபல் கேட்டேன். இது மாதிரி தணிக்கை நடைபெற்றிருக்கு, இதுல எத்தனை வழக்கு போட்டுறீங்க, எவ்வளவு ரூபா வசூல் கேட்டேன். நடவடிக்கை எடுத்து அதை வந்து அப்புறம் தகவல் ஆணையம் கொடுப்பாங்க. கடைசியாக தகவல் ஆணையத்துக்கு பதில் கொடுக்கல. கடைசியில் தகவல் ஆணையத்துக்கு தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையர் திரு IAS ராமகிருஷ்ணன் தலைமையில் இருக்கும்போது இது வழக்கு விசாரணை பண்ணுறது. எதிர் சைடு நாம சிட்டிங் சேர்மன், எதிர் சைடில் RDI வந்து உட்கார்றாங்க. இது ஏன் எனக்கு பதில் கொடுக்கலன்னு கேட்குறாங்க. 10 வருஷமா ஜாயின்ட் சிட்டிங் மீட்டிங் போடணும். அவர் சொன்ன ஆர்டர், அந்த எனக்கு கொடுத்த தகவல் ஆணையர் கொடுத்த ஆர்டர், இவ்வளவு பெரிய தொகை, கிட்டத்தட்ட 7 கோடி, ஹையஸ்ட் ஆஃபீஸர்ஸோட கவனத்தில் இருந்து கூட நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது கண்டிக்கத்தக்கது, வருத்தத்தக்கது. உடனே ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் போட்டு இந்த விருதாசம் முனிசிபாலிட்டி ஆய்வு பண்ணி இந்த பணத்தை வசூலிக்கணும். அதே போல செக்ரட்டரி ஃபைனான்ஸ் தான் இந்த உள்ளாட்சி துணையுடைய பாஸ். செக்ரட்டரி ஃபைனான்ஸ் இதில் ஸ்பெஷல் கவனம் செலுத்தி இதை நடவடிக்கை சொல்லி ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. அந்த ஆர்டரை வாங்கி பேசாமல் வச்சு 1 வருஷம் 1 வருஷம் கழிச்சு இதே கொடுத்த தகவல் ஆணையத்தின் ஆவணத்தையே டாக்குமெண்ட் ஆக்கி இந்த உத்தரவு செக்ரட்டரி ஃபைனான்ஸ் எடுக்கும். எனக்கு உத்தரவு போட்ட மாதிரி ஒரு காப்பி எடுத்திருக்காங்க, நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, இல்லை நடவடிக்கை எடுத்தால் என்ன தடையாக இருக்குது. அதே ஒரு டாக்குமெண்ட்டை செக்ரட்டரி ஃபைனான்ஸ் உள்ளாட்சி செக்ரட்டரி முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் செக்ரட்டரி ஃபைனான்ஸ் இருந்து எனக்கு பதில் தகவல் ஆணையப்பட்ட உத்தரவுக்கு பிறகு நாங்கள் இந்த தேவை ஆய்வு பண்ணிக்கிறோம், இந்த தேவையை ஆய்வு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு இந்த சப்ஜெக்ட் அது கொடுத்தது 1965 ஆய்வு பண்ணல 2006 வரைக்கும் இந்த பதவி காலத்தில் வரைக்குமே மொத்தம் 23,86,00,000
சரி நாங்கள் சிறப்பு கடிதங்கள்லாம் வெளியிட்டுக்கிறோம், இது நகராட்சி நிர்வாகம் செய்யல அப்படியே கொடுத்துட்றாங்க. நகராட்சி நிர்வாகம் செய்யணும், நகராட்சி நிர்வாகம் நிவர்த்தி செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. இந்த ஆவணத்தை திரும்ப இந்த ஆவணத்தை எடுத்து 9/3/2009 சீஃப் செக்ரட்டரிக்கு ஒரு கடிதம். என்ன கடிதம்னா, தணிக்கை தடுப்பை நிவர்த்தி செய்யாத அலுவலர்கள் மீது இந்திய தகராட்சி 367 நடவடிக்கை எடுக்கணும், இந்த பணத்தை வசூலிக்க சொல்லி காப்பி அனுப்பிச்சாங்க. இன்னை வரைக்கும் பதில். அதனுடைய அம்சமா இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் அபிடேவிட் 22/645/2011 போட்டு அதற்கான தீர்ப்பான இப்போதான் சீஃப் ஜஸ்டிஸ் முன்னால அக்டோபர் 11 தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைத்து நகராட்சியிலும் சுட்டி காமிச்சிருக்கேன். என்ன சுட்டி காமிச்சிருக்கேன்னா, விருத்தாச நகராட்சியில் இந்த டாக்குமெண்ட் படி 23.8 கோடி இருக்கு. It is only a tip of an iceberg. The state of Tamil Nadu is having approximately 150 municipalities, 10 corporations, and approximately 561 town panchayats, 12,680 village panchayats. If the same position prevails at every place, then the approximate revenue loss will come to up to thousands of crores of rupees. Actually, 5000 கோடி என்னுடைய எண்ணப்படி 5000 கோடி. என்னுடைய வழக்கறிஞர் இந்த தௌசண்ட்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் போட்டிருக்காரு. அங்கே சீஃப் ஜஸ்டிஸ் முன்னால 5000 கோடி பதிவு பண்ணிட்டார். பதிவு பண்ண பிறகுதான் இந்த சீரியஸ்னஸை சீஃப் ஜஸ்டிஸ் உணர்ந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஆர்டர் கொடுத்தார். படித்தாரு, டாக்குமெண்ட்டை படித்தாரு. ஒரே வரி கவர்மெண்ட் கேட்டிருக்காரு, இந்த வழக்கை ஏன் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டார். இதான் எனக்கு கிடைச்சிக்கிற ஆர்டர். இது தமிழ்நாட்டுக்கு முழுக்க சேர்த்து போட்டாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த வழக்கை நீங்கள் உங்களை பெட்டிஷனாக சேர்க்கலாம், கரூரில் சேருங்க, நாமக்கல்ல சேருங்க, தமிழகம் முழுக்க சேர்ந்தோம்னா 5000 கோடி ரூபாய் நான் இப்போ சொன்ன தணிக்கை தடைகள் மூலமாக நம்முடைய பணம், நாம் செலுத்துகிற வரி பணம் எவ்வளோ செலவு பண்ணி போயிட்டாங்க. அந்த ஆடிட் டிபார்ட்மெண்ட் வசூலின்னு சொல்லும், இந்த கான்ட்ராக்டர் தப்படிக்காரு அவர் வசூலின்னு சொல்லும், இந்த கமிஷன் தப்படிக்காரு, இந்த அலுவலர் மேலாளர் தப்படிக்காரு வசூலின்னு சொல்லும். அப்போ வசூலிக்காமல் இருப்பதற்கு இது அப்போ ஆண்டாண்டு காலமாக ஒரு முறையாக போயிட்டே இருக்குன்னா, அப்போ இதுக்கு ஒரு தணிக்கை துறை ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய பாயத்தை தான் சொல்லணும். இது சரின்னு சொன்னால் வசூலிச்சு கொடுக்கணும், சரியில்லைன்னு சொன்னால் இந்த தணிக்கை துறைக்காக ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி ஆடிட் பண்ணுறாங்க. அந்த ஆடிட் டிபார்ட்மெண்ட்டை கூடணும்னு சொல்லணும். இதான் என்னுடைய அதனால தான் இந்த எஃபெக்ட் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தியை உங்களுக்கு முன்னால் பதிவு. இந்த தணிக்கை துறைகள் என்பது யாருக்குமே தெரியாத ஒரு அக்ரபரோட வேலையா இருக்கு. இன்றைய தேதியில் தமிழ்நாட்டிலே 1,32,000 மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இத்தனையோ வருஷமா பல சேர்மன் இருப்பாங்க, பல கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க. யாருக்குமே இந்த தணிக்கை பற்றி தெரியாது. என்ன ஒரே ஒரு காரணம் சொன்னா, இந்த 150 பக்கத்தை பொறுமையா படிச்சு முனிசிபாலிட்டியில, கவுன்சில்ல, உள்ளாட்சியில யாருமே காட்டுது. அப்ப அன்லெஸ் நீங்க ஏதாவது இயற்கையான ஸ்டெப் எடுத்து படிச்சாலுடைய இதுல மறந்து கிடக்கிற மரபு. இன்னும் சுருக்கமா சொல்ல போனா, ஒரே ஒரு தணிக்கை தடையை மட்டும் மாட்டிக்கிட்டீங்கன்னா அந்த நகராட்சியுடைய தண்டவாளம் எல்லாமே செய்யணுமா செய்யக்கூடாது, முறைகளாக முறைகள் கிடைச்சு இது மிகப்பெரிய செய்தி நடந்து கிடக்கு. தமிழ்நாட்டினுடைய மணல்ல, மத்திய அரசாங்கத்தை மணல்ல நான் செலுத்துகிற வரைக்கும் அனைத்தும் கிட்டத்தட்ட 90% நிதி முழுக்க உள்ளாட்சி துறைகளால் செயல்படுத்தப்பட்டது. பப்ளிக் பிடபிள்யூடி தனியாக செலவு பண்ணுவாங்க, ஹைவேஸ் தனியாக செலவு பண்ணுவாங்க. ஆனால் பெரும்பாலான நிதி குளம் வெட்டுறதாக இருக்கட்டும், ரோடு போடுறதாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி மன்றத்தில் தான் செலவு. அப்போ இந்த உள்ளாட்சி மன்றங்களுடைய தணிக்கை இல்லாமல், முறைகேடு இல்லாமல் செயல்படுமானால் இன்னும் இந்த சுதந்திரம் அடைந்து 64 ஆண்டுகளாக, இந்த 64 ஆண்டுகளாக தொலைநோக்கு அடிப்படையில் இந்த 5 தேவலாம் தண்ணி, லைட்டு, பொது சுகாதாரம், சான்றிதழ் பெறுவது, ரயில்வே இருக்காங்க. இந்த 5 தேவைகளை இன்னமும் கூட எத்தனையோ கிராமங்கள், எத்தனையோ நகராட்சிகள் 64 ஆண்டுகளாக அடைய முடியவில்லை என்று சொன்னால், இந்த 2/835 நிலையில நம்ம இல்லை, மக்கள் விழிப்புணர்வு இல்லை. அதனால் நாம் ஏமாற்று கொடுக்கிறோம். அப்ப மக்கள் விழிப்புணர்வு அடைந்தால்தான் மக்கள் பிரதிநிதிகளை மாற்ற முடியும். கவுன்சில் மீட்டிங்ல, நகராட்சி மன்ற கூட்டங்களில் மக்கள் பிரதிநிதிகள் போற மாதிரி, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் போற மாதிரி ஒவ்வொரு குடிமகனும் கலந்து கொள்ள உரிமை தான். தமிழ்நாடு மாவட்ட செயலாளர்கள் என்னுடைய கவுன்சில் மீட்டிங் உட்கார வச்சு என்னுடைய நகரத்தில் 26 குடியிருப்பாளர் சங்கம் மாசம் கவுன்சில் மீட்டிங்கு குடியிருப்பாளர் சங்கத்துக்கு பத்திரிகை
அது மட்டுமல்ல, நகர்மன்ற கூட்டம் என்பது அந்த நகரத்தினுடைய வளர்ச்சிக்காக மட்டுமே திட்டம் தீட்டுகிற கொள்கை முடிவெடுக்கிற அங்க போயிட்டு சார்ந்திருக்கிற கட்சி, சார்ந்திருக்கிற சமுதாயம், இப்படிலாம் போயிட்டு தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக கொடுக்கப்பட்ட இடம் 2 மணி நேரம் மீட்டிங் நடத்துறாங்கன்னா அந்த கரண்ட் பில்லு, லைட்டுக்கான செலவு, இந்த ஏசி செலவு அனைத்தும் உங்களுடைய வழிபடத்தில் செலவழிப்பு. அந்த 2 மணி நேரம் விவாதம் முழுக்க முழுக்க இந்த நகரத்தை ஒட்டியே இருக்கு. அதை விட்டு வெளியில போயிட்டு அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை அதுக்கு தீர்மானம் போட்டு சொல்லி நேரத்தை வீணாக்குவதற்கு லாண்ட் ஆர்டரை உருவாக்க அதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் நகர்மன்ற கூட்டங்கள் ஆரோக்கியமான விவாதம் நடத்தக்கூடிய ஆரோக்கியமான நகர்மன்றங்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு குடிமகனும் அந்த நகர்மன்ற கூட்டத்தில் பங்கேற்க உரிமை கொண்டு எப்படி சட்டமன்றத்தை பார்க்கணும், பாராளுமன்றத்தை பார்க்கணும், அதே போல உள்ளாட்சி மன்றங்களை பார்க்கப்பட விதி இருக்கிறது, உரிமை இருக்கிறது. ஆனால் நீங்கள் அதற்கு கேள்வி கேட்க உரிமை இல்லை, நீங்க விவாதம் கேட்க உரிமை இல்லை, சட்டம் எழுப்ப உரிமை இல்லை. அங்க ஒரு பிரச்சனை சைலண்ட் அப்சர்வர் அந்த லா படி நான் இந்த கூட்டத்தில் பங்கேற்று இந்த உரிமையை நான் பார்க்க உரிமைன்னு சொன்னாங்க. நோபடி வேணா நான் செக்ஷன் இருக்கு தரேன் கவுன்சில் ப்ரொசீஜர். அப்போ குடியிருப்பான சங்கங்களை உருவாக்கணும். எங்கெல்லாம் குடியிருப்பான சங்கம் பண்ணா எங்க டவுன் நம்மளா பிடிச்சிடும். டெவலப்டு டவுன் அப்படின்னா ஒரு சில கோயிலுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெவலப்பிங் டவுன் கொஞ்சம் செஞ்சிருப்பாங்க, தண்ணி லைட் கிடைச்சிருக்கோம், ரோடு போட்டுருக்க. டெவலப் ஆக வழியை அதான் அங்கீகரிக்கப்படாது. அந்த அங்கீகரிக்கப்படாதான் குடியிருப்பாங்க. எங்க பிரச்சனை இருக்குதோ அங்கெல்லாம் சங்கம், அந்த சங்கங்களை கண்டறிய அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த அவர்களை எஜுகேட் பண்ண. நான் சொல்லுவேன், குடியிருப்பான சங்க நிர்வாகிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு 4 வீடு ஒரு ஹானஸ்டான குடியிருப்பான சங்க பிரதிநிதி உருவாக்கி செயலாளர் உருவாக்கி அவரை அனப்போஸ்டா, ஏன்னா அவர் ஏரியா பிரச்சனை கூட அவருக்கு தெரியும். அவர் புதுசு போட்டு மண்ணு போட்டு நொந்து போயிருக்காரு. அவரே கவுன்சிலுக்கு போயிட்டு உட்கார வச்சு மணர் ஆக்கினா செலவு இல்லாமல் ஆக்கினா பிரச்சனையை தெரிந்தவரும் பிரச்சனை அடைய முடியும். அதை விட்டுட்டு மற்ற பிராக்டிஸுக்கு ஆட்பட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு அல்ல, இன்னும் 50 ஆண்டுகள் அல்ல, இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் உங்களுடைய நகரத்தின் தலைவிதியை நீங்கள் நிர்ணயிக்க முடியாது என்பது அதனுடைய பதிவு. அதோடு மாற்றுக்கிறது. அப்படிப்பட்ட விழிப்புணர்வை பெற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நகர மக்களும் தான் செலுத்துகிற பணம் எப்படி செலவிடப்படுகிறது, முறையான செலவிடப்படுகிறதா, நமக்கே வந்து சேர்க்கிறதா 100% என்பதை கண்காணிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை விட நீங்கள் புத்திசாலியாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்லலாம் தேவை. தணிக்கை வாங்க, பக்கமா படிங்க, நோட்டீஸை போடுங்க, ஊர்வரா தெருத்துவா விநியோகிங்க. அது ஒன்றின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை நீங்கள் விழிப்புணர்வை செய்ய முடியும், ஆரோக்கியமான நகர்மன்றமாக உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய செய்தியை பதிவு செய்து அமர்கிறேன். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் வேலுசாமி அவர்களே, எனது வகுப்பு நண்பரும் சமுதாய புரட்சியிலே தீவிர ஈடுபாடுடன் இயங்கி வருகின்ற மருத்துவருமான டாக்டர் வல்லுவன் அவர்களே, எங்களது ஒரு தூய்மையான அழைப்பை ஏற்று இந்த விழாவில் வந்திருக்கின்ற எனது நண்பர்களே, உறவினர்களே, எங்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய கரூர் மாநகராட்சியுடைய தலைவர் சுப்பிரமணியம் அவர்களே, மற்றும் வெவ்வேறு இயக்கங்களே இருந்து வந்திருக்கின்ற பிரதிநிதிகளே, குறிப்பாக ஒரு சிலர் ஆடிட்டர் அவர்கள் வந்திருக்கிறார்கள், டாக்டர் அவர்கள் வந்திருக்கிறார்கள், வக்கீல்கள் வந்திருக்கிறார்கள். காந்தியடிகளுடைய கனமான ப்ரொஃபஷனலிசம் என்பதனால், அதாவது கடைக்கும் கடைத்தேற்றம் என்கின்ற அந்த நோக்கத்திலே படித்தவர்கள் கிராமப்புறத்திலே சென்று அவர்களுக்கு தங்களால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என்று காந்தியடிகள் கனவு கண்டார். அதை நிறைவேற்றும் விதமாக நமது மருத்துவர் வல்லுவர்கள் தீவிரமாக பல்வேறு இடங்களில் இது போன்ற மக்களுடைய இயக்கத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றார். மிகவும் ஒன்று எங்களது முயற்சிக்கு உங்களிலே பலதரப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் தங்களால் எங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்து கொடுத்ததற்கு முதல் நன்றி. டாக்டர் வேலுசாமி அவர்களுக்கு முதல் எங்களது ஒன்றிய இனக்காரனால் எங்களுக்கு இதை நடத்துவதற்கு எங்களால் பொருளாதார வசதி முடியாத நிலையிலே இந்த மண்டபத்தை எங்களுக்கு ஏற்பாடு செய்து உங்களுக்கு இது போன்ற இயக்கத்திற்கு எந்த உதவியும் தருகிறேன் என்று எங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ஆறுதல் மதிப்பில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய
இந்த ஒரு நல்ல இயக்கத்தின் சார்பாக டாக்டர் அவர்களுக்கு மிகுந்த மனமார்ந்த நன்றியை சொல்லி, கூடவே என்னுடைய அழைப்பை சிறமேற்கொண்டு பல்வேறு வேலைகளுக்கு நடுவிலே இங்கு வந்து ஒவ்வொருவரும் தங்களாலான உதவிகளை தங்களது மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையிலே என்னுடைய மனமார்ந்த நன்றியினை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, இந்த நமது கரூர் நகராட்சியிலே 1874 நகராட்சி தோற்றுவிக்கப்பட்டது. இந்திய சாட்சியத்திற்கு சட்டம், இந்திய எவிடன்ஸ் ஆக்ட் 1872